ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்தி குக்கரி. நம்ம ஒரு குட்டி கோலம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா துவாதசி சமையலும் அதை ஷேர் பண்ணியிருக்கேன், அதுவும் பார்க்கலாம். நம்ம இது வந்து கன்னியாகோலம்னு நம்ம வந்து சொல்லுவோம். அது வந்து செவ்வாய் வெள்ளி அன்னைக்கு நம்ம கோலம் வந்து இதுதான், நம்ம கன்னியாகோலம் தான் நம்ம போடுவோம். காவியெல்லாம் போட்டுட்டு ஏதாவது விசேஷங்கள் வரும்போதும் நம்ம இந்த கோலம் தான் நம்ம போடுறோம் வந்து வழக்கம். காவியெல்லாம் போட்டு அதான் நான் இந்த கோலம் வந்து உங்கள்கிட்ட இன்றைக்கி போட்ட கோலம் தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா வந்து இந்த கோலம் முடிஞ்சிட்டு நமக்கு வந்து துவாதசி என்ன சமையல்னு நான் வந்து பண்ணதை வந்து இதை நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது அக்கார வடிசல், மார்கழி 27 இல்லையா, அக்கார வடிசல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நெல்லிக்காய் வந்து தயிர் பச்சடி, அப்புறமா வந்து பரங்கிக்காய் வந்து பொரிச்ச கூட்டு, அப்புறமா வந்து பூசணிக்காய் போட்டு வந்து வறுத்தரிச்ச மோர் குழம்பு. இது வந்து பூசணிக்காவும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா சுண்டைக்காவும் போட்டுக்கலாம். இப்போ சுண்டைக்காய் வந்து வறுத்து வைக்கிறது, அது சுண்டைக்காவும் இன்றைக்கி சேர்த்துக்கணும்னு சொல்லலாம். அகத்திக்கீரை வந்து தேங்காய் போட்ட கறி, பயத்தம்பருப்பெல்லாம் தேங்காய் போட்ட கறி. அப்புறமா இன்றைக்கி அதுதான் நான் இது பண்ணியிருக்கேன், அதான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகத்திக்கீரை, அப்புறமா வந்து அக்கார வடிசல், பரங்கிக்காய் பொரிச்ச கூட்டு, அப்புறமா வந்து பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு, நெல்லிக்காய் வந்து தயிர் பச்சடி. ஃபஸ்ட்டு வந்து அக்கார வடிசல் நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப்பு வந்து பச்சரிசி எடுத்துட்டோம்னா, நான் வந்து 1 ஸ்பூன், நான் வந்து ரொம்ப சின்ன கப்பில் தான் பச்சரிசி எடுத்துட்டேன். 1 ஸ்பூன் வந்து பயத்தம்பருப்பு, 2மா தனித்தனியாக வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம களைஞ்சிட்டு ஊற வச்சுட்டு நல்லா அதை வந்து வடிகட்டிட்டு கடாயில் வந்து இதுக்கு வந்து நெய், நம்ம எவ்வளோ கப்பு ரைஸ் எடுத்துக்கிறோமோ அவ்வளோ அந்த கப்பு, நான் சின்ன கப்பில் வந்து நெய் நமக்கு கட்டாயமாக வேணும். பால் வந்து ஒரு 5-6 கிளாஸ் பால் கட்டாயமாக வேணும். பால்லையே தான் இது வந்து வேகணும். கடாயில் வந்து 4 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நமக்கு தேவையான முந்திரி பருப்பு நல்லா வறுத்தெடுத்துட்டு, அதுலேயே நான் வந்து இந்த அரிசியும் பருப்பையும் போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம், கலர் மாற வேண்டாம், நல்லா ஒரு வாசனை வரும் முறையாக அதை நம்ம வறுத்துட்டு இந்த அரிசியும் இந்த பச்சரிசியும் இந்த பயத்தம்பருப்பையும் போட்டு ஒரு 3-4 கிளாஸ் பால் விட்டு அதுலேயே நல்லா குறைச்சலாக நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து நல்லா மசிச்சு விட்டுறணும். அதே மாதிரி நம்ம பச்சரிசி எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் வந்து 3 கப்பு வந்து வெல்லம், அதே 3 கப்பு வெல்லம் வந்து வடிகட்டி இது கூட நம்ம வந்து சேர்த்துக்கணும். நெய் வந்து இடையில் நம்ம ஒரே தடவையாக நெய் விட்டுறலாம், இல்லைன்னா அப்பப்போ வந்து நம்ம நெய்யும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த நெய்யும் பாலும் தான் இதில் மெயின் வந்து இன்க்ரீடியன்ஸே. அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அப்புறமா நல்லா இப்போ குழச்சலாக வெந்துருத்தோ வந்து நம்ம வெல்லம் வந்து உருகி மெல்ட் பண்ணி அந்த வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ நம்ம இது கூட நம்ம சேர்த்துடலாம். வெள்ளை தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது நல்லா வந்து கொதிக்கட்டும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருப்போம். இடையில வந்து நம்ம தேவையான நெய், நான் 1 கப்பு நெய் வேணும்னு சொன்னால் அந்த நெய் நம்ம அப்பப்போ நம்ம விட்டுக்கலாம். கடைசியில் வந்து கெட்டி ஆகிடும். அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு நல்லா அதை கிளறி விட்டுட்டு கடைசியில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையை நம்ம போட்டாச்சுன்னா நல்ல டேஸ்டான, இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம், அது கட்டாயமாக ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாலே வெந்து அது வந்து நெய்யை நம்ம விட்டு பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்டியான ஒரு கார வடிசல் வந்து நமக்கு வந்து தயாராகிடுது. இது வந்து புதுசாக என்னோடய வீடியோவில் என்னோடய சேனலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனலை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து நம்ம வறுத்தரிச்ச மோர் குழம்பு, அதுக்கு வந்து 1 ஸ்பூன் பச்சரிசி, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் 6 மிளகாய், அப்புறம் 1/2 கப்பு வந்து தேங்காய் வறுக்கணும் இல்லை, 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம், இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி கொண்டு வந்துடுவோம். அப்புறம் கடாயில் வந்து 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு பூசணிக்காய் தான் நல்லா வெந்தாச்சு. அது இதில் கடாயில் போட்டு வெந்தப்புறமா நமக்கு வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதையும் இதில் போட்டுருவோம். 2 நிமிஷம் அது கொதிக்கட்டும். தயிர் வந்து ஃப்ரெஷ் தயிர் வந்து 1 கப்பு. தயிர் விட்டப்புறமா அதை வந்து கொதிக்கப்படாது, பொங்கி வரும். ஜஸ்ட்டு வந்து நுரைச்சி வரும்போது நம்ம அணைச்சிடுவோம். அப்புறம் வந்து அணைச்சாச்சுன்னா வறுத்தரிச்ச மோர் குழம்பு தயாராகிடும். இதில் நம்ம சுண்டைக்காவும் வேணும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பரங்கிக்காய் வந்து பொரிச்ச கூட்டு, அது வந்து நல்லா ரொம்ப ஈஸியாக வெந்துடும். நம்ம வந்து கொஞ்சம் வந்து பயத்தம்பருப்பு, 1 கரண்டி பயத்தம்பருப்பு முன்னாடியே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு வந்து
கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் மிளகு, மிளகாய், கொஞ்சம் தேங்காய் அது போட்டு அரைச்சி எடுத்து விட்டுட்டோம்னா அதுவும் தயாராகிடும். கழுத்துக்கு வந்து பைத்தம்பருப்பு தயாராகிடுது. அகத்திக்கீரை வந்து கறி அது வந்து கடாயில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வந்து ஜீரகம், அப்புறம் ஒரே ஒரு மிளகாய் போடும். ஏன்னா அந்த அகத்திக்கீரை வந்து நிறைய உப்பும் தாங்காது, வந்து இதுவும் தாங்காது, காரமும் தாங்காது. போட்டு கொஞ்சம் பெருங்காயப்பொடி, அதே மாதிரி 3 ஸ்பூன் வந்து பைத்தம்பருப்பு வெள்ளமாக போட்டு கொஞ்சம் நேரம் அதை வேகட்டும். ஈஸியாக வெந்துடும். வெந்த அப்புறமா 3 ஸ்பூன் வந்து தேங்காயும் போட்டு இறக்கியாச்சுன்னா அகத்திக்கீரை நமக்கு வந்து தயாராகிடும். இதுக்கு வேணும்னா நமக்கு வந்து ஆப்ஷன் தான், 1 ஸ்பூன் வந்து சுகர் போட்டுக்கலாம். நான் வந்து இல்லைன்னா வெல்லம் போட்டுக்கலாம். நான் எனக்கு வந்து ஜாகரி பவுடர் தான் போட்டிருக்கேன். அது வந்து தயார். அப்புறமா நெல்லிக்காய் பச்சடி, நெல்லிக்காய் தயிர் பச்சடி. நெல்லிக்காய் நம்ம தேவையானது ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காயும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சுன்னா அது வந்து தயிரையும் விட்டாச்சுன்னா நெல்லிக்காய் வந்து தயிர் பச்சடி வந்து தயாராகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.